ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, ஒரே ஒரு முறை இந்த எண்ணெய் தொட்டினா உன் தலையெழுத்தே மாறிடும்னு நான் சொன்ன காரணத்துக்காக நம்பிக்கையோடு இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக இனி உன் வாழ்க்கையில் எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறப்போகுது. ஆம் என் செல்லமே, அதிர்ஷ்ட எண்ணான இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். அதுவும் நல்லதாகவே நடக்கும். துன்பத்தை மட்டுமே பார்த்தனே இனி பல இன்பங்களை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி உன் வாழ்க்கையே ஒரு புது பரிமாணத்தில் நகரப்போகுது. நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நடத்த போகிறேன். நீயும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணிவாக முடிவெடுத்து தெளிவாக செயல்படுத்தி புத்தம் புதிய வெற்றிகளை உனக்கு பரிசாக வாங்கிக்கோ. உன்னால் முடியுன்ற அதிர்வை நீதான் முழு மூச்சாக செயல்படுத்தணும். எந்த விஷயத்திலுமே இது நம்மால் முடியுமா, இது நமக்கு சரியாக வருமா, நடக்குமான்ற சிந்தனையோ சந்தேகமோ உனக்குள்ள வரவே கூடாது. எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாக வந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். என் அருள் ஆசிகள் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா கீழே விழுதலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறதும் சகஜமான ஒரு விஷயம். விழுந்த இடத்துலையே வீழ்ந்து கிடக்காம மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும்னு நினச்ச உன்னை நான் எப்படி தோற்க விடுவேன்? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி தான் நான் செய்ய போகிறேன். எத்தனை முறை உன்னை கீழே தள்ளினாலும் அத்தனை முறையும் மறுபடியும் எழுந்து நிற்க தயாரான ஆளாக, துணிவான பிள்ளையாக நீ எழுந்தினா நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீருவேன் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் எந்த காரணத்துக்காகவும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். நீயும் எப்போதும் தெளிந்த மனசோடு இரு. அதிகமாக குழம்புவதோ தடுமாறுவதோ வேணாம். எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்ததுன்னா, என்ன ஆகுமோன்ற அந்த கவலை உனக்கு இருந்ததுன்னா அதை என்கிட்ட சொன்னீன்னா அனைத்தையும் நான் உனக்கு சீர்திருத்தி தருவேன். உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் நல்ல நேரம் வரட்டும்னு காத்திருந்தேன். இப்போது தான் உன் துக்கத்துக்கான முடிவு காலம் வந்து சந்தோஷத்துக்கான தொடக்க காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நிரந்தர சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும்னு எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே இப்போது கிடைக்க போகுது. தூக்கத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற நிம்மதி வேறு எதிலுமே கிடைப்பதில்லைங்கிறனால தான் நான் எப்போதும் உன்னை நிம்மதியாக தூங்கி மகிழ்ச்சியாக காலையில் விடிந்து எந்திரிச்சு உட்காந்து வேலையை செய்ய ஆரம்பின்னு சொல்கிறேன். நீ மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்தணும்னு நினச்சின்னா உன்னுடைய எண்ணங்களின் அளவை குறைச்சிக்கோ. அதையும் இதையும்னு கண்டபடியாக யோசிக்காம எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிந்திச்சு நல்ல முறையில் செயல்படுத்தினா என் அருள் முழுவதுமாக பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். சரியான தருணத்தில் உனக்கு தேவையான உறுதியான வரத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதை நடத்தி வைப்பதற்காக தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இந்த வராகி அம்மா உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டேன்னு நினச்சாலும் சரி, உனக்கு உத்தரவு போட்டிருக்கேன், அன்பு கட்டளை இட்டிருக்கேன், அல்லது சுபவாக்கு சொல்லியிருக்கேன், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் நிச்சயமாக நான் சொன்னது போலவே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக நடப்பதை பார்த்து நீ வியக்க தான் போகிற. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் எதுவும் புரியாத போது தான் வாழ்க்கை தொடங்கும். ஆனால் ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கும் போது வயசாகி வாழ்க்கையே முடிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கடைசி காலத்தில் தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம இப்போவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் வாழ ஆரம்பி. உனக்குன்னு எதுவுமே நீ வேண்டி கேட்டதில்ல. உனக்கு என்ன தேவைன்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். அது எப்போது தேவைன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ ஆசைப்பட்டபடியே உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒன்றை ஜெயிக்க வைக்கிறேன். உன் எதிரியை வீழ்த்துவதற்கு சரியான ஆயுதம் என்னன்னு தெரியுமா?
அவங்க முன்னால் நீ வெற்றிகரமாக தைரியமாக வாழ்ந்து காட்டுவது தான் சரியான தண்டனையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதிர்க்க நினைச்சவங்க முன்பாக, உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்பாக, உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்பாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டிடு என் செல்லமே. என் தங்க பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தி தான் என் மனசை குளிர் வச்சிருச்சு. என்னை வணங்குற உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கண்ணீர் சிந்த விட மாட்டேன் என் செல்லமே. நீ எதையுமே தொலைச்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பல விஷயங்கள் உன்னை விட்டு தொலைஞ்சு போகுது. எதுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்க்கையில் அதாவது அதுக்குரிய இடத்துல மட்டும் நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது இந்த வராகி அம்மாவிடம் நீ ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ ஏன் கவலைப்பட போகிற? நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா நடத்தி முடிப்பேன். நீ மற்றவங்க கிட்ட நல்லா பேசி பழகியிருந்தாலும் கூட சில பேர் உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டாங்களே நினச்சி வருத்தப்பட வேணாம். அடுத்தவங்க உனக்கு கொடுத்தது கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ இதுதான் நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான சரியான அனுபவமுமாக வழியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. சில பேருக்கு நீ என்னதான் தெளிவாக நல்லதை எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் பேசி நேரத்தை வீணாக்கிறத விட ஒரு சிலருக்கு நீ எதுவுமே சொல்லாமலேயே நீ என்ன நினைக்கிற, என்ன செய்ய போறான்றதை புரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டும் உன் அன்பை கொடு. உன்னுடைய நெருக்கம் கொண்ட இந்த வராகி அம்மா எனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி தந்துடுவேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருள் மூலமாக நீ நீண்ட நாளாக கேட்டு காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறப்போகுது. நீ நினச்ச செயலிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வார்த்தைகளுக்கு விலை வந்து சேரும். எல்லாமே தெளிவாகி உன் வாழ்க்கை பாதை சரியாக தெரிய ஆரம்பிக்கும். இனி நீமே பார்க்கக்கூடிய வழியல்ல, எந்த தடையும் இல்லாத ராஜயோக பாதையை உனக்காக நான் தருவேன். சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட. இனிமே உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகியம்மா உன் துயரத்தை போக்குவதற்காக நிச்சயமாக வருவேன் நம்பு. நீ ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. மனசில் வலியையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு யோசிக்காம யார்கிட்ட பேசினா போதும், யாரிடம் எதையுமே பேசக்கூடாதுன்றதை யோசிச்சு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா காலமும் சூழ்நிலையும் அதற்கு உரிய முடிவை நிச்சயமாக கொடுக்குமேன் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாயிரும்னு உன் மனசு சொல்லுது. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே சரியாகிறதுக்கான வழிகளையே காணாம்னு உன் புத்தி சொல்லுதா? கவலைப்படாத. இப்போது இந்த முறை உன் மனம் சொன்னது போலவே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நான் காப்பாற்றுவேன். உன் மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்வு கொடுத்து உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது, உன்னையே உயிருக்கு மேலாக நேசிக்கும் போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியை பார்த்து தான் என் மனசில் மகிழ்ச்சியோடு உன்னை பார்க்க வந்தேன். என்னை வணங்கும் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். நீயும் எப்போதும் கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். நீ என்னென்ன வரம் வேணும்னு கேட்டியோ அது அனைத்தையுமே நீ கேட்டதை விட சிறப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். உன் வேதனை என்னன்னு, உன் மனசில் இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் வெறும் வேதனை மட்டுமே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட வேணாம். நீ பகிர சொன்ன விஷயங்கள் கூட, நீ அடுத்தவங்க கிட்ட ஆறுதலுக்காக தேடி போய் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட உன் மனவேதனையை பெருசுபடுத்துவதாக தானே இருக்கு. நீ என்னதான் கவலைப்பட்டு வருத்தத்தோட எந்த வேதனையை சொன்னாலும் யாரும் உன்னை புரிஞ்சுக்க போகிறதில்ல. மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடினா
மனிதர்கள் உனக்காக நல்லது செய்வாங்கன்னு நினச்சினா அது நிச்சயம் உனக்கு ஏமாற்றத்தையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும். உனக்குள் இருக்கும் இந்த வராகி அம்மாவை நல்லா உணர்ந்துக்கிட்டு நான் உன் மனசுல இருந்து சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு தைரியமாக இரு. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடைய கண்ணீரை தொடச்சி சிரமங்களை போக்கி உன் சுமைகளையும் இறக்கி வச்சு நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த வராகி அம்மா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன். முதல்ல என்னை முழுசாக நம்புன்னு நான் சொன்னது போலவே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் தீர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன்னுடைய விருப்பமும் உன் நபர் சம்பந்தப்பட்டக்காரர்களின் விருப்பமும் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது என் செல்லமே. காலையிலிருந்து நீ என்ன நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ அதை நல்ல விதத்தில் உனக்கு சாதகமாக நான் நடத்தி தரப்போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? கண்ணீர் விட்டு அழுகிறவங்கள சிரிக்க வச்சினா கூட புண்ணியந்தான். அடிமையாக இருப்பவர்களை சிந்திக்க வச்சு அவர்களை விடுவிச்சினாலும் அதுவும் புண்ணியம்தான். எல்லாருக்கும் அன்பை கொடுத்தாலும் புண்ணியந்தான். அடுத்தவங்க மனசை குளிர வச்சாலும் புண்ணியந்தான். உன்னை பெற்றவங்களை சந்தோஷப்படுத்தி தலை நிமிர்ந்து வாழ வச்சாலும் அது புண்ணியந்தான். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி எத்தனையோ புண்ணியமான நல்ல காரியங்கள் இருக்கு. அண்ணனுக்கு பங்கு கொடு, அக்கா தங்கைக்கு சீர் செய், அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு நடத்தி வை. அடுத்தவங்க பசியை தீர்த்து வச்சு நல்ல அறச்செயல்களை செய்யும் போது அது உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தத்தோடு மாற்றும். அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டி நீ கஷ்டப்படாம அகிம்சையையும் பொறுமையையும் நிதானத்தையும் கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி அற்புதம் செய்ய தான் போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் ராஜயோக வாழ்க்கையானது உனக்கு கிடைக்க போகுது. நான் உனக்கான நன்மைகளை செய்ய தயாராக வந்துட்டேனே.